மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். கரூர் கூட்ட நெரிசல், துயர சம்பவம், கிட்னி திருட்டு விவகாரம், நெல் கொள்முதல் விவகாரம் உள்ளிட்ட இந்த மூன்றையும் கையில் எடுத்து சட்டமன்றம் தொட்டு ஸ்பாட் விசிட் வரை, அதாவது உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு வித்தியாச வடிவில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காரு அவரே தாங்க எடப்பாடி. இதுல டெல்டா மாவட்டங்கள் விசிட்டுக்கு பின்னாடி சில பல அரசியல் கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. 36-4 36-5 அந்த 4-5க்குள்ளாரையும் சில குழப்பங்கள் இருக்கு. அதாவது புள்ளி உரங்களை கையில் வைத்து புதிதாக சில கேமையும் ஆடத் தொடங்கியிருக்காரு. ஒரே கல்லில் 2 மாங்காய், இதுதான் எடப்பாடியுடைய ரூட் மேப் அப்படின்னா விரிவாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ரத்தத்தின் ரத்தங்கள், எடப்பாடியுடைய அந்த புதிய ஸ்கெட்ச் என்ன, எடப்பாடி போகும் ரூட் வெற்றிகரமாக மாறுமா, ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பூம்புகார் தொடங்கி இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரை கண்ணகி அவர்கள் பயணித்த அந்த வழித்தடத்துல ஒரு பயணம் போனா எப்படி இருக்குங்க? நினைச்சு பார்த்தாலே செம்மையா இருக்கு இல்லைங்களா? அப்படியான ஒரு பயணம் தான் நம்முடைய நட்சத்திர எழுத்தாளரான திரு இரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவல்ங்க. சமகால அரசியலை சிலப்பதிகார பின்னணியில விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான நாவல்ங்க. இந்த நாவல் தான் தற்போது ஆடியோ வடிவிலும் இருக்கு. நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆடியோ வடிவில் இந்த சூப்பரான மிளிர்கள் நாவலை, இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்வதற்கான அந்த லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்குங்க. தவறாம டவுன்லோட் பண்ணிடுங்க. முன்ன சொன்னது போலத்தான் என்ஜாய் பண்ணுங்க இந்த பயணத்தை. 3 அடி எடப்பாடி ரெடி. இந்த தீபாவளிக்கு முன் தீபாவளிக்கு பின் இந்த 2 வாரங்களிலும் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க. குறிப்பா சட்டமன்றம் தொட்டு ஸ்பாட் விசிட் வரை, மிக முக்கியமா பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவங்க, அடுத்து கிட்னி திருட்டு அந்த விவகாரம், இந்த 2ஐயுமே கையில் எடுத்து சட்டமன்றத்துல அதற்கான விஷயங்களை பேசியிருக்காரு. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்லாம் அந்த பேட்ச் அணிஞ்சிட்டு வந்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்து கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல உள்ளேயும் சில கேள்விகளை எழுப்பினாரு. வெளியில பத்திரிகையாளர்கள்கிட்டையும் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து நிறைய கேள்விகளையும் அடிக்கிருந்தாருங்க எடப்பாடி. இதுல மிக முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர டிஎம்கே வெர்சஸ் டிவிகே கிடையில தான் போட்டி அப்படின்லாம் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இல்லையா? தொடர்ந்து அவங்களே பேசுபொருளாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டோட்டலாகவே அமைதி அப்படிங்கிற அந்த மோடுக்கு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பனையூர் பட்டினப்பாக்கம் தாண்டி வெளியில ஒரு தமிழ்நாடு இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க தாவேக்கா, குறிப்பா திரு விஜய். இந்த இடத்தை தான் கரெக்டா பிடிச்சுக்கிட்ட எடப்பாடி தினந்தோறுமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு திமுகவை. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தொடக்கத்துல இருந்தே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து கேட்டுட்டு இருந்தாரு. அதற்கேற்ற மாதிரியே உச்ச நீதிமன்றமும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட இதை தனக்கான வெற்றியாகவும் மார்த்தட்டி கொள்ள தொடங்கினார் எடப்பாடிங்க. அப்புறம் கிட்னிகள் ஜாக்கிரதை, இன்னொரு பக்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அட்டாக் பண்ணாரு ஆளும் திமுக அரசாங்கத்தை. இதற்கு இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவரு திருட்டுக்கடை அப்படிங்கிற ரீதியில அவர் பதிலடி கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இந்த வித்தியாச வடிவிலான இந்த பரப்புரைகள் எல்லாமே தொடர்ந்து அதிமுகவை, குறிப்பா எடப்பாடிய பேசு பொருளாகவும் மாற்றியதுங்க அவருடைய பரப்புரைய. இந்த நேரத்துலதான் நெல் கொள்முதல் விவகாரம் அதையும் கையில் எடுத்து டெல்டாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு எடப்பாடி. அழியும் பயிர்கள், கண்ணீரில் மிதக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல குறுவை சாகுபடிங்க. இது போன ஆண்டை விட இந்த ஆண்டு 1 மடங்கு அதிகங்க. விளைச்சலும் அதிகம் அப்படிங்கிறதால விவசாய பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு தீபாவளிய சூப்பரா கொண்டாடிடலாம், ஹாப்பி அப்படிங்கிற மோட்ல தான் இருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரியே நெல் கொள்முதல்கள், அந்த மூட்டைகள் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி பக்காவா தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனா
வில்லன் வேற வடிவத்துல வந்தாருங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் சாக்கு தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் லாரி போக்குவரத்து தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் ஏற்கனவே சேமிப்பு கிடங்குகள்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெல் மூட்டைகள், இப்படியாக பல சிக்கல்களால நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மேலும் அதிக அளவுல தேங்கக்கூடிய ஒரு துயர நிலைங்க. இந்த காரணங்களாலேயே 2 வாரங்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் அப்படிங்கிறது டோட்டலாகவே முடங்கினதுங்க. அதனாலேயே கொள்முதல் நிலையங்கள், இன்னொரு பக்கம் சாலையோரங்கள் எங்கும் நெல் மூட்டைகளையும் நெல் மணிகளை வச்சுக்கிட்டும் விவசாய பெருங்குடி மக்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த துயர காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்முடைய டெல்டா மாவட்ட செய்தியாளர்களான கே குணசீலன், இன்னொரு பக்கம் புகைப்பட கலைஞரான அரவிந்த், அவங்க ஃபுல்லா ஸ்பாட் விசிட் பண்ணி நிறைய தகவல்களை கட்டுரைகளாகவும் அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப விவசாய பெருங்குடி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இதுல துயரத்திலும் பெரும் துயரமாக என்ன ஆனதுன்னா, பொதுவாவே மழை இயற்கை விவசாயிகளுக்கு நண்பன் தான். ஆனா இந்த முறை பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கின அப்பவே வெளுத்து வாங்கிடுச்சிங்க. தொடர்ந்து 4-5 நாட்களாக ஓயாம பேஞ்சுக்கிட்டே இருந்தது. நம்மளும் கூட டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து தான் தீபாவளி லீவுக்கு போயிட்டு இங்க சென்னை திரும்பணும். வழி எங்குமே விடாம மழை தான் நம்மளை இங்க சென்னைக்கே கூட்டு வந்தது. அந்த அளவுக்கு கொட்டி தீர்த்தது. வர வழியில பெரும்பாலான இடங்கள்ல வயல்வெளிகள்லாம் மழை தண்ணீர்ல மிதந்த அந்த துயர காட்சியும் நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இது எல்லாமே விவசாய பெருங்குடிகளை எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சிருக்கோம். ஏன்னா இங்க நெல் கொள்முதல் இங்க எடுத்துக்காததால, தேங்கிக்கிட்டே இருந்ததால, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வயல்வெளிகளும் இந்த தொடர் மழையால அப்படியே மிதக்க தொடங்கினது. அங்க இருக்கக்கூடிய நெற்பயிர்களும் அப்படியே சாஞ்சி முளைக்க தொடங்கினது. இதனால பெரிய அளவுல வீணாகி போகின்ற அந்த சோக காட்சியும் பார்க்க முடிஞ்சதுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, விளைவிச்ச அந்த நெல் மூட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பெரிய அளவுல அரசாங்கமும் கொள்முதல் செய்யல. அதனாலேயே பெரிய அளவுல கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்க ஆரம்பிச்சது. தொடர் மழையால வயல்வெளிகள்ல அறுவடைக்கு காத்திருந்த அந்த நெற்பயிர்களும் பாதிப்படைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த துயரங்கள் எல்லாமே விவசாயிகளுடைய கண்கள்ல கண்ணீரா வெளிப்பட்டதுங்க. அது கொட்டி கொண்டிருக்கிற மழையை விட அதிக சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. டெல்டா களம் நெல் கொள்முதல் விவகாரம், பழனிசாமி வெர்சஸ் பன்னீர்செல்வம், பதற்றமா பாலிடிக்ஸா? இந்த நிலையில தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் விசிட் பண்ணியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி. முதற்கட்டமா தஞ்சாவூர் பக்கத்துல காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு விசிட் பண்ணாருங்க எடப்பாடி. அப்பதான் அவர்கிட்ட ஒரு விவசாயி, ஐயா 15 ஏக்கர்ல நான் குறுவை அறுவடை நான் செஞ்சேங்க. ஆனா நெல் கொள்முதல் செய்யாததால இந்த 15 ஏக்கர்ல விளைஞ்ச அத்தனை நெல்லும் சாலையில் அப்படியே கொட்டி கிடந்ததால இன்னொரு பக்கம் முளைக்க தொடங்கிருச்சுங்க அப்படின்னு வேதனையை பகிர, தார்பாய் போட்டு மூடி இருக்கலாமேப்பா அப்படின்னு எடப்பாடி தெரிவிக்க, இல்லைங்கய்யா, தார்பாய் போட்டாலும் அடிப்பக்கமா பார்த்து தண்ணி போனதால நெல்மணிகள்லாம் பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு தன்னுடைய துயரத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. இன்னொரு விவசாயியோ, என்னுடைய 500 மூட்டை நெல்லும் பாழா போச்சுங்க அப்படின்னு அழுது இருக்காரு. இப்படியாக காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் அங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பூங்கொடிங்கிற ஒரு பெண் விவசாயிங்க, என்னுடைய வீட்டுக்காரரு கூலி வேலைக்கு தாங்க ஐயா போறாரு, எனக்கு 2 பிள்ளைங்க, இளைய மகனுக்கு வாய் பேச வராதுங்க, ஏற்கனவே பல பிரச்சனைகளை நான் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு 5 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து நான் நடவு நட்டேங்க. 10 நாளைக்கு முன்னாடியே அறுவடை செஞ்சிருக்கணுங்க. ஆனா கொள்முதல்ல மூட்டைகள்லாம் நிறைய தேங்கி இருந்ததால இப்போதைக்கு அறுவடை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடியாவது நெல்லை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியலங்க ஐயா. சரியா நெல் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்காது, நாங்களும் நட்டத்தை பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னு தன்னுடைய துயரத்தை அடக்க முடியாம கொட்டி தீத்தாங்க அந்த பெண் விவசாயிங்க. இப்படி ஒவ்வொரு விவசாயியாக அந்த துயரங்கள்லாம் கேட்டுக்கிட்டாரு எதிர்கட்சி தலைவருங்க. அதனை தொடர்ந்துதான் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின எடப்பாடி, நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல தினமும் 2000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படும் அப்படின்லாம் திமுக அரசாங்கம் தெரிவிச்சாங்க. ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, தினமும் 800 மூட்டைகள் அளவுல தான் நெல் கொள்முதல் செய்யறாங்க.
கண்ணீர் தீபாவளியை தான் விவசாயிகளுக்கு பரிசா கொடுத்திருக்கு இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாரு எடப்பாடிங்க. இது இன்னொரு பக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்கின்ற வகையில விவசாயத்துறை அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம், முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல வெறும் 700 நெல் மூட்டைகள் தான் தினமும் கொள்முதல் செஞ்சாங்க. ஆனா தற்போதைய திமுக ஆட்சியில, எங்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 1000 மூட்டைகளுக்கு மேல நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்குங்க. இதுக்கு தேவையான இடவசதி, பணியாளர்கள் இருக்கணும், கூடுதல் நெல் பாதுகாப்பு கிடங்குகள் கட்ட டெண்டர் விடப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா கடந்த ஆட்சியில போதிய கிடங்குகள் கட்டாததும் தற்போதைய பிரச்சனைக்கு ஒரு காரணமா ஆகியிருக்கு அப்படின்னு அந்த பாலை அப்படியே பழனிசாமி பக்கம் திருப்பி விடுறாரு MRK பன்னீர்செல்வம்ங்க. மேலும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அந்த வழக்கமான பதிலும் கொடுத்திருக்காரு விவசாயத்துறை அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம்ங்க. டார்கெட் டெல்டா, ஒரே கல்லில் 2 மாங்காய். எடப்பாடி அறுவடை செய்ய நினைப்பது இதுதான். என்னங்க, தீபாவளிக்கு முன்னாடி சட்டமன்றத்தை சுற்றி சீறினார்னா தீபாவளிக்கு அப்புறம் ஸ்பாட் விசிட்னு பயணிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது ஸ்கோர் செய்யக்கூடிய அரசியலா அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட கேட்டங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? விவசாயி என்கிற அடிப்படையில விவசாயிகளுடைய துயரத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. இது அசலான உண்மையான உணர்வுங்க. அதே நேரத்துல தேர்தல் அரசியல்ல சில லாப கணக்குகளும் இல்லாம இல்லைங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா அப்படிங்கிற ரத்தத்தின் ரத்தங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 27 தொகுதிகள்ங்க. இதுல அதிமுக வெற்றி அடைஞ்சதுன்னு பார்த்தோம்னா வெறும் 3 தொகுதிகள் தான். அதுலேயும் ஒன்று பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு தொகுதி திரு வைத்திலிங்கம், அவர் எந்த டீம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு கணக்குக்கு வெறும் 2 தொகுதிகள் தான் அதிமுக வசம். இதுல திருச்சி மாவட்டத்துல 9 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இழந்தது. அதுவே தஞ்சாவூர் மாவட்டத்துல 8 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அதிமுக வென்றது. அதான் முன்ன நம்ம சொன்ன அந்த கணக்கு ஒரத்தநாடு. அப்புறம் திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், நன்னிலம் மட்டும்தான் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவரு வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க 3 தொகுதிகள்ல ஒண்ணுதான், வேதாரண்யம் முன்னாள் அமைச்சரான திரு OS மணியன் அவரு வெற்றி பெற்றாரு. அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை புதிய மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க 3 தொகுதிகள்ல 3மே வாஷ் அவுட், அதிமுக தோல்வியை சந்திச்சது. இது ஒரு மோசமான தோல்வி தாங்க 2021. இந்த தோல்வி தொடர்கதை ஆகிடக்கூடாது 2025. அதை மாத்துறதுக்காகத்தான் ஜோனா பிரிச்சு மண்டலமாக பிரிச்சு அங்கெல்லாம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதுல முதற்கட்டமாக உடனடியாக ஸ்பாட் விசிட், இந்த தொடர் மழை நெல் கொள்முதல் விவகாரத்தை கையில் எடுத்து உடனே தொடங்கிட்டாருங்க அந்த டிராவலை. அங்க விவசாயியாக ஒன்று கலந்து ஸ்கோர் செய்யவும் தொடங்கிட்டாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி. இன்னொரு பக்கம் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த வேளாண்மை துறை அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம், அவருக்கும் இது ஷாக்காக மாறினதுங்க. இப்ப அவருடைய மாவட்டமும் கையில எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கடலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க 9 தொகுதிகள்ல வெறும் 2 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வெற்றி, புவனகிரி, சிதம்பரம். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 தொகுதிகள்ல அதிமுக 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நேரடியாக எங்களுடைய எடப்பாடி அவருடைய டீம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 4 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக கையில இருக்கு. மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டா அங்க செல்வாக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக தான், அந்த கோட்டை தகர்க்க முடியாததா இருக்கு. அதே நேரத்துல அவங்க எப்படி திரு செந்தில் பாலாஜி மூலமாக கொங்க ஃபாலோ பண்றாங்களோ அது போல டெல்டா மாவட்டங்களை ஃபாலோ பண்ண தொடங்கினாரு எங்களுடைய எடப்பாடிங்க. இதுல ஒரு 3 விஷயங்கள் அவருக்கு சில பாசிட்டிவான சிக்னல்ஸை கொடுத்திருக்குங்க. ஒன்னு, முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திரு காமராஜ், அடுத்து திரு OS மணியன். அப்போ அவங்களுடைய தொகுதியை பக்காவா வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க அந்த ஒட்டுமொத்தமான மாவட்டங்களிலும் கூடுதல் கான்சென்ட்ரேட் செய்தால் நிச்சயமாக வெற்றி கணக்கு அதிகரிக்கும். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை மாசேக்களுக்கு செய்து கொடுக்கணும். மாசேக்கள் மூலமாக ஓசேக்கள், நாசேக்கள், அப்புறம் கிளை அளவில் இருக்கக்கூடிய அனைவரையும் நன்றாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு தலைமையிலிருந்து உத்தரவு பறந்திருக்கு. தேர்தல் நெருங்குறப்ப வைட்டமின் பா தாராளமாக புழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க. இதற்கடுத்து 2வதாக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா
மயிலாடுதுறையில வெறும் 2742 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக கூட்டணியில இருந்த பாமக வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. இன்னொரு பக்கம் பூம்புகார்ல பார்த்தோம்னா வெறும் 3299 வாக்குகள் வித்தியாசத்துல தான் நிவேதா முருகன் அவர்கள்கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க அதிமுகவுடைய வேட்பாளருங்க. அடுத்து பக்கத்து மாவட்டமான நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில விசிகாவுடைய திரு ஆளூர் சானவாஸ் அவர் தான் எம்எல்ஏ. அவர்கிட்ட வெறும் 7238 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுகவுடைய வேட்பாளர் திரு தங்க கதிரவன் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாருங்க. இப்படி குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தோம் இல்லைங்களா, அந்த தொகுதிகள்லாம் இப்போ கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அங்க அடிக்கடி மாவட்ட செயலாளர்கள் விசிட் பண்ணணும், கேண்டிடேட்ஸும் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த தொகுதிகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடப்பாடியும் டிராவல் பண்ணணும். இவை எல்லாமே அந்த தொகுதிகளை 2025 பாசிட்டிவா மாற்றும் அப்படின்னும் நம்புறாங்க. இதற்கடுத்து கூட்டணியில பாமக சில தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. உதாரணமா விருதாசலம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்க திரு ஜே கார்த்திகேயன் பாமகவுடைய வேட்பாளர், திரு MRR ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட வெறும் 862 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாருங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான் மயிலாடுதுறையில வெறும் 2742 வாக்குகள் வித்தியாசத்துல சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் பாமக வேட்பாளர் ராஜகுமார் அவர்கள்கிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு. அப்ப இந்த வட்டாரங்கள்ல பாமகவும் செல்வாக்கோடு இருக்காங்க, நல்ல வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அப்ப கூட்டணியில நிச்சயமாக அவங்க இருக்கணும். இருந்தா வட மாவட்டங்கள் பிளஸ் இந்த டெல்டா மாவட்டங்களிலும் 100 இலையில பறிபோகின்ற அந்த வெற்றியும் தடுத்தரலாம், முழுமையாக இந்த தொகுதிகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு கணக்கிட்டு பாமகவையும் அதாவது கூட்டணியை வலிமையாக்கக்கூடிய அந்த வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையும் இப்ப தீவிரப்படுத்துறாங்க. இந்த ஏரியாக்கள்ல இறங்கி அடிச்சு மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து இறங்கி அடிக்கிறப்ப ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்படும். இல்லைன்னா அந்த அதிருப்தி எல்லாமே ஒருங்கிணைந்து அதிமுக தான் வலுவான எதிர்கட்சி அப்படின்னு அவர்களுக்கு வாக்காகவும் மாறலாம். அதுல முதற்கட்டமாகத்தான் பல்ஸ் பார்த்தாங்க இல்லையா, இப்ப நெல் கொள்முதல் விவகாரம், இதுல நேரடியாக விவசாயிகளோடு விவசாயியாக கலந்தது, ஸ்பாட் விசிட்டு, இது எல்லாமே கொஞ்சம் திமுக அரசாங்கத்தை அசைச்சு பார்த்துருக்கு. இதே பாணியில பயணிச்சோம்னா நிச்சயமாக வெற்றியை அதிகரிச்சிடலாம். இதுதான் எடப்பாடி அவருடைய கணக்கு. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரடியாக ஜோனாக ஸ்பாட் விசிட் மூலமாக டிஎம்கேவை இறங்கி அடிக்கிறப்ப டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு களத்தை உருவாக்கலாம். அடுத்து இரண்டாவதாக இந்த டெல்டா மாவட்டங்கள்ல தான் திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன் அமமுக, அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ. பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள், அடுத்து சவுத்து, இதை மையமிட்டு தான் எடப்பாடி அவருக்கு இங்க வாய்ப்பு இல்லை, வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இறங்கி அடிச்சு ஆடுறப்ப சட்டமன்றத்துல கரூர் விவகாரம், அப்புறம் கிட்னி திருட்டு விவகாரம் இதெல்லாம் கையில் எடுத்த உடனேயே இன்னொரு பக்கம் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற அந்த குரலுமே கடந்த ஒரு 20-25 நாளாக அப்படியே மங்க தொடங்கிருச்சு. யாரும் அது சம்பந்தமா வாய்ஸ் கொடுக்கறது இல்ல. இப்ப மேலும் டெல்டா மாவட்டங்கள்ல தீவிரமா பயணிக்கிறப்ப மக்களுக்கான உண்மையான குரலாக அதிமுக இருக்கும், நாங்க தான் அப்படின்னு பதிவு செய்வதன் மூலமாக சீன்லயே இந்த 3 பேரும் இல்லை அப்படின்னும் அந்த உட்கட்சியில அந்த நாற்காலியை குறி வைக்கிற அந்த ஆபத்தையும் தடுத்தரலாம் அப்படிங்கிறது தான் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்கிற எடப்பாடியுடைய கணக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தங்கள். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. கணக்குகள் யார் வேண்டுமானாலும் போடலாம், தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா, ஆனாலும் மக்கள் போடும் கணக்கு தான் பெருசுங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தவறாம கருத்துரை பகுதியில் சுட்டி காட்டுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.